லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். கோட்டீஸ்வரன் இணைகிறார். கோட்டீஸ்வரன், இப்போ அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தேசம் முழுக்க முக்கிய செய்தி என்றால், தமிழ்நாட்டில் எல்இடி ஸ்கிரீன்லாம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது வழிபாட்டு உரிமையை மீறக்கூடிய செயல் என்ற குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் வச்சிருக்கிறாங்க. பாஜக பிரதானமாக வைக்கிறது. இஸ் தட் வேலிட்? வணக்கம்ங்க. அதாவது ஒரு சைடு ராம ஜன்ம பூமியோட அந்த நிகழ்ச்சி ஒரு செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. அதே நேரத்தில் கூடவே சர்ச்சையும் நிறைய எழுகிறது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு சில சிறப்பு பூஜையெல்லாம் அனுமதிக்கப்பட மாட்டேங்கின்றது. தமிழகத்தில் இருக்க கோயில்களெல்லாம் சிறப்பு பூஜை ராமர் பேரில் பண்ணக்கூடிய அந்த சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் தடை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி வைத்தது. அதற்கு தொடர்ச்சியாக நேற்று அண்ணாமலை அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமனும் அதே கருத்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியோட குற்றச்சாட்டு என்னன்னா, ராமருக்கு உண்டான முக்கியத்துவம் தமிழக அரசியலில் தருவது கிடையாது. தமிழக HRNC டிபார்ட்மெண்ட் கோயில்களில் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில கட்டளைகள்லாம் வாய்மொழி முத்திரவாக போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஒரு பத்திரிகைக்காரனா அதை செக் பண்ணி பார்த்தோம். ஒரு சர்க்குலரோ இல்லை ஒரு ஆர்டர் காப்பியோ இல்லை ஜிஓ எதுவும் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரி அப்படின்னா அஃபிஷியலாக எதுவுமே சொல்லப்படலை. அது 2-3 இடத்துல வெரிஃபை பண்ணதுக்கு அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோவில் ஒரு HRNC அஃபிஷியலோ அந்த கோயில் நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் பேசும்பொழுது இதெல்லாம் தடை இருக்குன்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராமரோட அந்த பண்டிகையை அந்த விழாவை கொண்டாடணும், கூடவே இதை அரசியலும் ஆக்கணும். மூன்றாவது இந்த நிகழ்ச்சியானது மக்கள் மனசில் ஒரு முக்கிய பெரிய இடம் புரியணும். இது அது செலிப்ரேஷன் ஆனாலும் சரி இல்லை அது ஒரு சர்ச்சை ஆனாலும் சரி அப்படின்றது மூன்றாவது பார்வை. அப்போ இந்த மூன்றுமே பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமாக எடுத்து செல்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்மலாம் பார்த்துருக்குறோம், கோயிலுக்கு நம்மளும் போகிற அந்த பழக்கம்லாம் இருக்குது. ஒரு கோயிலில் போயிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், ஒரு பூஜை பண்ணுங்கன்னா அங்கே இருக்கிற குருக்களோ இல்லை பூசாரியோ பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. இப்போ அம்பாவில் போய் பார்க்குறோம், இது பூஜை பண்ணுங்கள், சாமி பேரில் பூஜை பண்ணுங்கள், ஏன்னா யாரும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்ல போகிறல. இன்னொன்று, அப்படி பண்ணும்போது தான் அந்த கோயிலுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வரும், தட்டில் கொஞ்சம் காசு விழும். இதுதான் எதர்சனமாக இருக்கிற உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டானது தமிழக கோவில்களில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தவிர்க்கப்படுகிறது, தலையிட்டு இருக்குது அப்படின்றது சாத்தியம் இல்லை. அப்படி ஒருவேளை தமிழக அரசில் இருக்கிற அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ யாரோ மறைமுகமாகவோ நேர்முகமாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை விட அபத்தமான ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. காரணம் என்பது மதம் இல்லை கோவில் இல்லை திருச்சபை சர்ச்சு மாஸ்க் நீங்கள் எது எடுத்தாலும் சரி, அது ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ். அதில் என்ன மாதிரி பூஜை பண்ணணும், என்ன மாதிரி சாமியை கும்பிடணும், யார் வரணும் போடணும் அப்படின்றது அந்தந்த கோவிலோட நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் இப்போ 19 வாயில் ஒரு பொதுவாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்கன்னா என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ ட்வீட்ல கூட பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அறநிலையத்துறை கோயில் கூட தமிழக அரசு அறநிலையத்துறை நிர்வாகம் செய்கிறது. தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் கூட எல்இடி ஸ்கிரீன்ஸ் அகற்றுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 400 இடங்கள் அகற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 400 அறநிலையத்துறை கோயிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்பொழுது இந்த தனியார் கோயிலில் இந்த எல்இடி ஸ்கிரீன் அகற்றுவதை எப்படி பார்க்க? அதாவது முதல்ல அந்த பூஜையில் இப்போ எல்இடி ஸ்க்ரீன் பார்க்குறோம், இதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அமைச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ தரவுகள் போயிருக்கும், இல்லை அது விஷுவல்ஸ் எதனா அவங்களுக்கு வந்திருக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காவல்துறை நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஒரு விஷயத்தை யூகிக்கிற அந்த தவறு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ சமீப காலமாக தமிழக காவல்துறை இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயத்தை கோட்டை விட்டுருக்குறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக கூட இது பார்க்கலாம். ஒரு எல்இடி ஸ்க்ரீனு ஒரு கோயிலுக்கு வெளியில் வச்சு அதில் ராமரோட அந்த பிரதிஷ்டை பண்ணுறதை தொலைக்காட்சி வழியாக அவங்க காட்டுறாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருமானா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டிமார்கேஷன் செஞ்சிருக்கிறதா நினைக்கலையா நீங்க? இப்போ அவங்க பூஜைக்கோ இல்லை பஜனைக்கோ அனுமதி மறுக்கல, ஆனால் இந்த நிகழ்வை ஒளிபரப்புறதுக்கு தான் அனுமதி மறுக்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கோ ரிலீஜியஸ் நேச்சர் கொண்டது. நீங்க ஸ்பிரிச்சுவலா சேர்ந்தெல்லாம் செஞ்சுக்கோங்க, இதுல ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு, இது வேணா அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு லைன் எடுத்து அது புரிந்து கொள்ளத்தக்கதா?
அதாவதுங்க இவங்க வந்து ரூல்ஸை வச்சு விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கொடியை நீங்கள் கொடிக்கம்பம் வைக்கிறீங்கனாலுமே அவங்களுக்கு சார்ந்த ஒரு கட்சி இல்லை ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனுமதிச்சிருவாங்க. இதே எதிர்கட்சி இல்லை வேற ஒரு மாற்று கட்சி இல்லை தேசிய கட்சிகள் அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா, பேப்பர் கொடுத்தீங்களா, இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கா, இது வந்து டிராஃபிக் பாதிக்குமே, இது வந்து சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரேலி, ஒரு பெண்மணி வந்து பைக்கில் போனோம், அயோத்தியாவுக்கு போகிறோம், நான் பிரச்சாரம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. பிரச்சனையே பண்ணாமல் அமைதியாக விட்டுருந்தா அந்த அம்மா பாட்டு பைக்கில் ஓட்டிக்கிட்டு அந்த பாஜக நிர்வாகி அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க. பட் காவல்துறையை சார்ந்தவங்க என்ன பண்ணாங்க, தடுத்து நிறுத்தி நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் அனுமதி வாங்கலை, நீங்கள் அனுமதி வாங்கியிருந்தால் நாங்கள் அனுமதிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு ரிட்டர்னில் கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணி சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காலதாமதம் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற இந்த காலதாமதத்தை வைத்து அவங்க இன்னும் அரசியலை தீவிரமாக பண்ணுறாங்க. அதே நிலைப்பாடு தான் இங்கே அநேகமாக இந்த காஞ்சிபுரத்தில் எல்இடியிலும் நடந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கண்டிப்பாக வந்து எல்இடி போட போகிறேன்னா 1-2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் அப்படி ஒரு வேளை அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா அமைதியாக வந்து சேரை போட்டுட்டு இவ்வளோ பேர் தான் உட்காரணும், இவ்வளோ பேர் தான் பார்க்கணும், இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயம் அரசியலே ஆகாமல் அமைதியாக போயிருக்கும். திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி என்ன அரசியலை விரும்புகிறதோ அதே அரசியலை இவங்களும் இவங்களுக்கே தெரியாமல் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி பண்ணுற மதவாத அரசியலுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி சிறு சிறு தவறு பண்ணுறாங்க. ராமரை எதிர்க்கிறதுனாலோ இல்லை இந்த எல்இடி விஷயம் பண்ணுறதுனாலோ மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களோட உணர்வை பாதிச்சிட்டாங்க, இந்துக்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க, ராமரோட அந்த ஒளிபரப்பை கூட இவங்க காட்ட விடலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இது பண்ணுறாங்க. இதற்கு மாற்றாக வந்து கொஞ்சம் சிந்திச்சு ஒரு அரசியல் அனுபவம் பண்ண வேண்டிய நிலைமையில் திமுக இருக்குது. குறிப்பாக காவல்துறைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களோட கைடன்ஸ் வந்து தவறாக போகுதோ அப்படின்ற எனக்கு ஐயம் இருக்குது. நீங்கள் அடிப்படையாக பேசுங்க. ஒரு எல்இடி வைத்து காட்டுறது, இப்போ கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்குறோம், நம்ம ஃபைனல்ஸ் வருது, சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுதுன்னா நிறைய இடத்துல வந்து இது திரை காட்டுறாங்க. ஏன் மெரினா பீச்சில் வந்து நீங்கள் வந்து அதை லைவ் பண்ணீங்க, ஒரு சில பீச்லலாம் எல்இடி போட்டு தமிழக அரசே பண்ணுச்சு, அப்போ ஒரு பிரச்சனை வரல. ஆனால் இந்த மாதிரி வரும்பொழுது வந்து ஏன் இந்த காவல்துறை அந்த இடத்துல சொதப்புறாங்க? லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.